புரியுது. இப்போது ஒரு ட்ரேடர்ஸ் ஒரு என்ட்ரி ஆகிறோம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கு அல்லது ஒரு இன்ட்ராடேட் பண்ணணும்னா ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வச்சா ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும். ட்ரிக் ஆனதுக்கப்புறம் லாபம் வந்துடுது. அதனால் இந்த மாதிரி டயத்தில் நம்ம சில யுக்திகளை கையாண்டு தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே ஓகே சார். இந்த நிலை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இப்போது யூஎஸ் டேரிஃப் ஃபார் 90 டேஸ்க்கு பாஸ் பண்ணி வச்சதில் கிட்டத்தட்ட 25-30 நாள் ஆகிடுது. ஓகே சார். அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. நம்மளுடைய அண்டை நாடுக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த போர் சமாச்சாரம் சீஸ்ஃபயர்னு சொல்கிறாங்க. திரும்ப மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் லைட்டாக இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்குறோம். அதுலேயும் ஸ்திரத்தன்மை இல்லை. ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா நேற்றுக்கு வந்திருக்கு. 6 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகுந்த குறைவான அளவில் ப்ரைஸ் இண்டெக்ஸும் ஃபால் ஆகிடும். ஸோ நம்ம ருப்பியும் ஒரு திருப்திகரமான இடத்துல இருக்குது. ஓகே. டாலரும் நல்ல ஹையிலேருந்து மீடியமாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது.